தேர்தல் களத்திலே முன்னிறுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதற்கான காலம் கனியும் போது அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரியான விதத்தில் முன்வைக்கும். 2026ஆம் ஆண்டிலே அதற்கான வாய்ப்பு இல்லை. கேட்டிங்களாப்பா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற கோஷம் 2026 இல்லையாமா. வழக்கம் போல அறிவாலயம் கொடுக்க போற 2 சீட்டை வாங்கிட்டு சிறுத்தைகள் பதுங்க போறாங்களாட்டிருக்கு. விசிக எம்பி அண்ணன் ரவிக்குமார் சொன்ன இந்த கருத்தை பத்தி அந்த கட்சியோட தலைவராயிருக்கிற அண்ணன் திருமா கிட்ட கேட்டப்ப அவர் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 2026 தேர்தலில் அது எங்களுடைய கோரிக்கையாக இருக்காது. அந்த கோரிக்கையை அதை இப்போது நாங்கள் வலியுற மாட்டோம். இல்ல அந்த கோரிக்கை, அதாவது அந்த கருத்தை நாங்கள் கைவிடல. இந்த கோரிக்கையை 2026 தேர்தலில் நாங்கள் வைக்கிறோங்கிறது ஒரு பொதுவான புரிதல். கேட்டிங்களா, இந்த தேர்தலில் அந்த கோரிக்கை இல்லைங்கிற துணியில ரவிக்குமார் சொல்லியிருப்பாரு அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. அதை சொல்ல வேண்டியது யாரு? அண்ணன் திருமாவளவன் தானே. ஏன் ரவிக்குமார் சொன்னாரு? அட, அவங்க கட்சிகளை யாரு சொன்னா என்னப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நமக்கு என்ன சந்தேகம்னா, விசிக மொத்தமா திமுகவோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு ரொம்ப நாளாவே ஒரு பேச்சு அடிபடுது. விசிகாவுக்குள்ள திமுக நபர்கள் அதிகாரத்துல இருக்காங்க. அவங்க தான் அண்ணன் திருமாவளவனை ஆட்டி படைக்கிறாங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரியே முக்கியமான முடிவுகளை பூரா மத்தவங்க தான் அறிவிக்கிறாங்க. அண்ணன் அறிவிக்கிற எந்த அறிவிப்பும் நிலையாவே இருக்க மாட்டேங்கி. அதான் இந்த முடிவை அண்ணன் எடுத்தாரா இல்ல அறிவாலயம் சொல்லி வேற யாரும் எடுத்திருக்காங்களான்னு டவுட்டா இருக்கு. அட, நமக்கு இல்லப்பா, சிறுத்தைகள் சந்தேகப்படுறாங்க.